பசும்பொன் சித்தராக விளங்கக்கூடிய ஐயா அவர்களுடைய நினைவு பூமியிலிருந்து இந்த வேல் பிரதிஷ்டை யாகம் நடைபெற்றிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மிக கடுமையான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வீர மரணத்தை எதிர்கொண்டு சந்தித்த ஒரு மாபெரும் சமுதாயம் இந்த மறவர்குல சமுதாயம். அதனால்தான் பிரிட்டிஷார் இந்த சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே பல அடக்குமுறை சட்டங்களை கைரேகை சட்டம் என்ற பெயரில் பிறப்பித்தார்கள். இன்றைக்கு நாடு விடுதலையடைந்து 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்கு நம்முடைய தென்னகத்தின் வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 3/4 நூற்றாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கிறது. வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள், தாக்கூர்கள் போர்க்குடியினர் என்று அங்கே அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அதற்கான தனி சான்றிதழ்கள், தனியான இடஒதுக்கீடுகள், தனி படைப்பிரிவுகள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜ்புத் ரெஜிமெண்ட், அஸ்ஸாம் ரைபிள்ஸ், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்று அந்த காலத்தில் வைத்தார்களே தவிர நம்முடைய தேவர் ரெஜிமெண்ட் என்று அது வைக்கவில்லை. ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை ஐஎன்ஏயை அறிவித்த பொழுது பல்லாயிரக்கணக்கிலே பல லட்சக்கணக்கிலே ஐஎன்ஏவிலே சேர்ந்து தேச விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்த அந்த மகத்தான மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற முறையிலே தான் இன்றைக்கு வட இந்தியாவில் இருப்பதைப் போல போர்க்குடியினராக அறிவித்து டிஎன்டி ஒற்றை சான்றிதழ், தனி தேவர் ரெஜிமெண்ட் என்ற தனி படைப்பிரிவு, தனியான இடஒதுக்கீடு வேண்டுமென்று இந்த மாநாடு அற்புதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஒரு பக்கத்திலே போர்க்குடியாக இருந்தாலும் இன்றைக்கு வேளாண்மையிலே நில உடைமையாளர்களாக இருந்து இந்த வேளாண்மை உணவு தானிய உற்பத்தியிலே மிக முக்கியமான ஒரு வர்க்கமாக இந்த மக்கள், மறவர்குல மக்கள், முக்குளத்தோர் மக்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வேளாண்மையும் கிராமப்புற பொருளாதாரம் என்று சொல்கிற ரூரல் எக்கனாமியும் இன்றைக்கு நொறுங்கி கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மண்ணின் மைந்தரகால்கள் நாம் விட முடியாது. நம்முடைய கிராமப்புற பொருளாதாரத்தையும் வேளாண் பொருளாதாரத்தையும் வேளாண்மையோடு இணைந்த தொழில்களையும் நாம் எதிர்காலத்திலே முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த மாநாடு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். தென் மாவட்டங்களில் இருக்கிற விவசாய பெருமக்களும் பச்சை துண்டணிந்து இந்த பசும்பொன் பூமியிலே ஐயா சித்தர் அவர்களை வணங்கி அவர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை இந்த நேரத்தில் சொல்லி இந்த மாநாடு வெல்லட்டும், இந்த மாநாட்டுடைய கோரிக்கைகள் வெல்லட்டும் என்று தென்னகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் சார்பிலே இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தெரிவிக்கிறோம் என்று நான் இந்த நேரத்தில் உறுதிபட கோரிக்கொள்கிறேன்.